அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. என்னப்பா ரெடியா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். போங்க போங்க அப்படியே. போங்க அப்படியே போங்க. அப்படியே திரும்பி பாருங்க. இவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. கால் மேல கால் போடுங்க. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். போட்டோடா அசர குடுக்க. Emotional damn it. டேய் இப்படி பண்ணலாம்டா. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. என்ன கொடுமை சரவணது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அதான் ஒண்ணில பயப்படாதீங்க. இங்க தூக்கத்துக்கு கொஞ்சம் நிக்கணும். அதுதான் ஓகேவா உங்களுக்கு? இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க. சரியா வர மாட்டான்டாங்கற. எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி அப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி போட்டீங்க. எல்லாம் ஜிம் பாடிடா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாதடா, ரொமான்டிக்கா பண்ணுடா. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இவர் இப்படி நான் சொல்றேன். சரி அடி என்ன பண்ணு. ஒரு கையில அவங்க ஃபேஸ் மறையுது. அப்படியே கையை தூங்க. இந்த கையை என்னடா சரியா வர மாட்டான்டாங்கற. எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள. நான் கேட்டது காற்றாய் பறக்குது மனமே. அவர் எனக்கு கொடுத்தது சாவு அடிக்கிறாங்களே என்னைய. அப்படியே அங்க பேசிட்டாங்க. இங்க பண்ணா சேர்ந்து பேசிட்டாங்க. பிரியாணி சாப்பிட போறோம். இல்ல பாஸ்தா சாப்பிடுவோம். பிரியாணி பாஸ்தா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்போ எனக்கு பாத்ரூம்ல சாப்பிடுங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போலாமன்னு அப்படியே வந்தேன். அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு அடிச்சீங்கல்ல, எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன். அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன இங்க? அப்புறம் என்ன? தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பேன். சரிப்பட்டு வர மாட்டான்டாங்கற. என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரிப்பட்டு வர மாட்டான். இங்க வா. அதுக்கா அது